வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். இப்போ யூகேலலாம் வந்து நல்ல வெதர் இருக்கிறபடியால் நல்ல சூரிய பகவானை பார்த்த உடனே நாங்கள் எங்கேயாவது கிளம்பி போயிடுறது. ஸோ எனக்கு இருக்கிறப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என் ஃபேமிலி தான். என் ஃபேமிலியோட என் பிள்ளைகளை சேர்த்து இப்படியெல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறதுனால தான் என் பிள்ளைகள் எவ்வளவோ மாறி இருக்கிறாங்க. இப்போ திடீரென்னு பார்க்குற ஆக்களுக்கு மேபி தெரியாது என் பிள்ளைகள் எந்த லெவலில் இருந்து எவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கிறேன்ண்டு. பட் ஆரம்பத்தில் இருந்தே பார்க்குறவைகளுக்கு தெரியும் என் பிள்ளைகளை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்ண்டு. பிள்ளைகளை நான் வந்து இப்படி அடிக்கடி வெளியில எல்லாம் கூட்டி கொண்டு போகிறபடியால் பிள்ளைகளுக்கு உண்மையாக நிறைய சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகியிருக்குது. நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. பிள்ளைகளும் இப்போ வளர்ந்துட்டாங்க தானே, அப்போ நிறைய விளக்கங்களும் இருக்குது அவைகளுக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் வெளியில் கூட்டி கொண்டு போகிறதுனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. இப்போ உண்மையாக எங்களோட ஒட்டிசம் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ் சென்ஸே இருக்காது, அந்த அவேர்னஸ் இருக்காது. ஆனால் இப்போ அடிக்கடி வெளியிலலாம் போகிறபடியால் அவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு விளங்கிட்டுது. நாங்கள் வந்து எதெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பானது, எதெல்லாம் பாதுகாப்பு இல்லை, 100% இல்லை. பட் ஆனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டிக்கு முந்தியெல்லாம் வந்துட்டு அந்த உயரமான இடங்களுக்கெல்லாம் போனாலுமே கூட மகனெல்லாம் வந்து டக்குன்னு பின்னாடி திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ எதுவும் பெரிய பள்ளங்கள் இருக்குது, அதில் நாங்கள் விழுந்தா அடிபடும், அந்த சென்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்மையாக இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அநேகமான வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பிள்ளைகள கையெல்லாம் பிடிச்சு கொண்டு நடக்கிறதெல்லாம் நான் சரியான குறைவு. ஒரு சேஃப்டியான இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் வந்துட்டு அவங்களோட கையெல்லாம் பிடிக்கிறதில்ல, விட்டுடுறது பிள்ளைகளை ஃப்ரீயாகவே. இப்போ மெயின் ரோடுகளுக்கு போகிறோம், ஒரு கொஞ்சம் அந்த இடம் பாதுகாப்பானதாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் மட்டும் டக்குன்னு போயிட்டு அவங்களோட கைகளை கொஞ்சம் பிடிச்சி கொள்வது. அப்போ அவங்களுக்கே தெரியும் நான் வந்து அம்மாவோட கையவோ அப்பாவோட கையவோ பிடிச்சி கொண்டு நாங்கள் நடக்க வேணுமெண்டு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோக்கு வெளியில் கொண்டு போகிறோமோ அப்போ தான் நாங்கள் அதுகளெல்லாம் பழக்கி எடுக்கலாம். இப்போ சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சில ஆட்கள் வந்துட்டு நெகட்டிவான கமெண்ட் போடுவாங்க. தெரியல அவங்களுக்கு அப்படி பழகிட்டுதா என்னன்னு தெரியல. இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதபடியால் அப்படியெல்லாம் போடுறாங்கன்ட்டு நான் அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுறது. ஏன்னா பாசிட்டிவான கொமெண்ட்ஸுகள் போடைக்குள்ள நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி, நெகட்டிவான கொமெண்ட்டுகள் போடைக்குள்ள நான் ஏற்றுக்கொள்கிறதில்ல, அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுறது. அப்போ தான் யோசிக்கிறேன் நான் சில நேரத்தில் ஒரு ஸ்பெஷலைஸ் பிள்ளைகளை கொண்டு எங்களோட தமிழ் பேரண்ட்ஸ் வந்து அநேகமான ஆட்கள் வந்து வெளியில் வர்றது கிடையாது. என்னென்னு சொல்லி சொன்னால் இதுக்கும் ஒரு காரணம் தான். ஆனால் வெளியில் வர்றவங்களை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாட்டிக்கும் பரவாயில்லை, கொஞ்சம் நோகடிக்காமல் இருக்க பழகி கொள்ள வேணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.